இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை கண்டித்து கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே அனுமதியின்றி போராட்டம் நடத்த வந்த அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்களை வழங்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்பத்திற்கு ஆளான அந்த சம்பவத்தை கண்டித்து கடலூரில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. காவல்துறை அதை அனுமதிக்கு மறுக்கப்பட்டது. தடையை மீறி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த அதிமுக தொண்டர்கள் மேடை அமைப்பதற்கு அனுமதி இல்லாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆண்கள் கழிவறை வாகனத்தை கொண்டு வந்து காவல்துறை நிறுத்தி அதுக்கு அனுமதி மறுத்தது. இந்நிலையில ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அவர்கள் கோஷமிடுவதற்காக மைக் எடுத்து பேச ஆரம்பிச்ச உடனே காவல்துறை அந்த மைக்கை பிடிங்கிட்டு இங்க அனுமதி கிடையாது சொல்ல உடனே அவங்க அனைவரும் தமிழக அரசுக்கு எதிராகவும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற கோஷத்தை வலியுறுத்தி அவர்கள் கோஷமிட்டனர். உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் அவர்கள் அனைவரையும் கைது செய்து அருகாமையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைப்பதற்காக அழைத்துச் சென்றனர். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் பங்கேற்றனர். விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.